எக்காவு மாத்திரை வேணுங்காவு. ஏ கஸ்டமர் வந்தாச்சு, கஸ்டமர் வந்தாச்சு. ஐயோ என்னாச்சு குழந்தைக்கு? வாங்க வாங்க வாங்க. ஏம்மா குழந்தைக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு தான் மாத்திரை வாங்க வந்தேன். குழந்தைய கொடுங்க, லட்டு செல்லம். வாங்க ஆண்டி கிட்ட. ஐயா பிள்ளை நல்லா அழுவுது, ஏதாட்டும் மாத்திரை வாங்கி கொடுங்க, இல்லைன்னா அழுதுட்டே இருக்கும். பிள்ளைய கொடுமா, சும்மா இருக்கிற பிள்ளைக்கு மாத்திரை வாங்கி கொடுக்கணுமா? ஐயா பிள்ளைகிட்ட நல்லா நாத்தடிக்கி பேம்பர்ஸ் போட்டு விடுங்க, அழுறதுக்கு 2 மாத்திரையை போட்டு விடுங்க. அதுக்கப்புறமா மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குல்ல, அதுக்கு ஒரு க்ரீமை தடவி விடுங்க, நல்லாயிரும். ஓ இதெல்லாம் பண்ணணுமா? எனக்கு தெரியவே செய்யாது. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. ஐயா தாயில்லாத பிள்ளையா, அதான் இப்படி இருக்கு. நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு போங்க. ஐயா தாயெல்லாம் உயிரோட தான் இருக்கு, ஊருக்கு போயிருக்கு. பங்கஜம் 500 ரூபா க்ரீம்ல 1, பேம்பர்ஸ் 1, அதுக்கப்புறமா கழுத்து வலி மாத்திரை. பிள்ளை கழுத்து எப்படியே வச்சிருக்கு பத்தியா? கழுத்து வலி மாத்திரையும் அழுகிற மாத்திரையும் கொண்டாமா. ஐயோ அழுகுறதுக்கு என்ன மாத்திரை போடுவாங்கன்னு தெரியல. ஒட்டுவாசு தானே கொடுப்பா, ஒட்டுவாசு. ஏல குழந்தை பையில என்ன இழுவிட்டு கிடக்க, எங்க முடிக்கல வந்து அழக்கூடாது. ஏட்டி உன பில் போடுற இடத்துல தானே நிக்க சொன்னேன், எங்க எதுக்கு இறங்கி வந்த? எல்லா பட்டனையும் 10 வாட்டிக்கு மேலே அமுக்கியாச்சு, இனி அதில் அமுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதான் சரி குஷ்டமரை கண்டு கவனிப்போன்னு வந்துட்டேன். எம்மா எனக்கு குஷ்டம்லாம் கிடையாதுமா, சாதாரண மாத்திரை வாங்க வந்தவன். ஐயா உங்களுக்கு தெரியாது, கஸ்டமர் அப்படின்னா வாடிக்கையாளர்கள்னு அர்த்தம். சரியா இருங்க, அவன் மாத்திரை கொண்டு வரட்டும். இதே போய் கொடுப்போம், வேற எதுவும் கொடுக்க கூடாது. பச்சை பிள்ளைல தெரியாம எதுவும் மாத்திரையை கொடுத்துடக்கூடாதுப்பா. நேரு மாமா தொப்பி போட்டவரே, ஐயா கொஞ்சம் கேளுங்க. இதெல்லாம் உடுவாசி இருக்கு, உடுவாசி. ஒரு மூடி கொடுத்தா குழந்தை பிள்ளை அழுறதை நிறுத்தி விடுமத்துக்கிடுங்க. அதுக்கு அடுத்ததா பேம்பர்ஸ் இருக்கு. நீங்க சட்டியை கழட்டி போட்டு இதை போட்டீங்கன்னா அதுலயே அந்த பிள்ளைவோ எல்லாமே பண்ணிரும். அப்புறம் அது பிடிங்க நீங்க தூர போட்டுடலாம். அதுக்கப்புறம் இதுல ஒரே ஒரு கிரீம் இருக்கு, மூஞ்சிக்கு போடுற கிரீம். பிள்ளைக்கு அலர்ஜி இருந்ததுன்னா அந்த கிரீமை போட்டு ராவுங்க. பரவாயில்லையே, நல்ல மெடிக்கல் ஷாப்பா இருக்கே, நல்ல கவனிக்காவளே. சரிம்மா இதுக்கெல்லாம் எவ்வளோ ஆச்சு? ஐயா ஜஸ்ட் 1000 ரூபீஸ் ஐயா, அதாவது வெறும் கேவலம் 1000 ரூபாய். ஏ அம்மா 1000 ரூபாயா? சரி பிள்ளைக்காக வாங்க தான் செய்யணும். இந்தாங்க ஐயா, இது எல்லாத்தையுமே கரெக்டா கொடுங்க, குழந்தைக்கு சரியாயிரும். முதல்ல குழந்தைய கொடுங்கம்மா. என்ன இது பிள்ளை வாய் ரொம்ப நாறுது. நல்ல பேஸ்ட் ஒன்று எடுத்துட்டு வாமா. அட போமா, ஒன்னொன்னா எடுத்துட்டு வர சொல்லிட்டு இருக்க. ஐயா அவர்களே 1000 ரூபாயை கொடுங்கள். இந்தாங்க இந்தாங்க. சரி அண்ணாச்சி, போய் குழந்தைக்கு மாத்திரையெல்லாம் போட்டு நல்லா தூங்க விடுங்க. சாயந்தரம் வேணா வாங்க, ஒரு 5 மாத்திரை தரேன். இழிச்சக்கா, சின்ன பிள்ளைகளுக்கு மாத்திரை எல்லாம் போடக்கூடாது, மருந்து தான் கொடுப்பாவோ. அவர் போட்டும். அண்ணாச்சி நீங்க இந்த குழந்தைக்கு பார்த்தின மாத்திரையை வந்து போட வேண்டாம், வச்சுக்கிடுங்க. உங்க பெரிய ஆளுக்கு யாருக்காவது போடுங்க. அந்த பிள்ளைக்கு நான் கிரீமை மட்டும் தடை விடுங்க. என்னம்மா மாத்தி மாத்தி பேசுதியோ, துட்டையும் புடுங்கிட்டியோ, நான் வாரேன். குழந்தை அழகா இருக்காம்ல, நல்ல மஞ்ச மண்டையை வச்சுட்டு லட்டு பையன். இழிச்சக்கா, சின்ன பிள்ளைகளுக்கு மாத்திரை எல்லாம் கொடுக்க கூடாது, புரியுதா? மருந்து தான் கொடுப்பாவோ, சும்மா இருங்க. ஓ மை காட், இந்த அவ்வை தாயை கூட்டிட்டு வந்து ரொம்ப சிரமப்படுறேனே. அதெல்லாம் இருக்கட்டும், மருந்து வாங்குறதுக்கு இப்போ ஆள் வரணும்ல, அது வரைக்கும் நம்ம என்ன செய்ய, போரடிக்குமே. நீ என்ன பண்ணு, மருந்தெல்லாம் வந்து இறங்கி இருக்கிற அட்டைப்பெட்டி இருக்கு, அதை எடுத்துட்டு வா. அதை வச்சு ஒரு கேம் சொல்றேன். எத்தனை பெட்டி வேணும்? 1 இருக்கும், எடுத்துட்டு வா. 3 பேர் உட்கார கரெக்டா இருக்கும். எக்க இந்த அட்டைப்பெட்டி தான் இருந்தது. கேட்டி பங்கஜம், நீ இப்ப இந்த பெட்டி மேல ஏறு. எதுக்குக்கா பெட்டி மேல ஏறணும்? டூ வாட் ஐ சே. இப்போ நீ ஒரு 5 வாட்டி குதி, அப்புறம் நான் ஒரு 5 வாட்டி, அவ ஒரு 5 வாட்டி. யார் அதிகமா ஸ்பீடா குதிக்காங்களோ அவங்க வின்னர். ஜங் சக்கு ஜங் சக்கு. ஏப்பா என்ன மூச்சிருக்கு எக்கா, பெட்டி கனமா இருக்கு, நானும் கனமா இருக்கேனே. சரி நான் இறங்கிருதேன். ஜங் சக்கு ஜங். ஏப்பா எவ்வளோ இடத்துக்கு குதிக்க வந்த அக்கா. ஜங் சக்கு. இதெல்லாம் ஒரு உயரம், நான் குதிக்க பாருங்க. நீ நெட்டக்கால மாதிரி இருக்க, குதிப்ப. நாங்க அப்படி இல்லட்டி. ஜுங்கு ஜுங்கு சுக்கு சுக்கு ஏ ஜிங்கு ஏ சிக்கு. இப்படி குதிக்கணும் குதிச்சா. சரியா? அடுத்து வாங்க பங்கச்சக்கா. நான் இப்ப வெள்ள வேகமா குதிக்க பாருங்க. இப்ப நான் குதிக்கிற வேகத்தை மட்டும் பாருங்க. ஜங் சக்கு ஜங்கு சக்கு ஜங் புக்கு. ஐயோ 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 ஐயோ, 1 லட்சம் ரூபா மருந்துல ஏறி குதிக்க இந்த பொம்பளை யானை மாதிரி இருந்துகிட்டு. ஏ தம்பி, யானைக்குன்னு பேசுறவள வச்சுக்கிடாத, மரியாதையா பேசு. ஏ சரோஜாக்கா, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கியோ? மெடிக்கலை பத்தி எல்லாம் தெரியும் சொல்லிட்டு உட்காந்து விளையாடுதியோ? ஏய் தம்பி, நாங்க எவ்வளவு வியாபாரம் பார்த்துருக்கோன்னு உனக்கு தெரியுமா? வர்றவங்க பரவலாம் 500 ரூபா கிரீம் மாத்திரை அது இதுன்னு நான் கொடுத்து உனக்கு எவ்வளவு சம்பளம் வாங்கி வச்சிருக்கேன் பத்தியா? நீ என்ன தெரியாம பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, 1000 ரூபாய்க்கு வியாபாரம் பார்த்துட்டு 1 லட்சம் ரூபா மருந்து உடைக்கலோ. வெளியே போங்கம்மா. ஹலோ எச்எச்மி, எங்களுடைய சம்பளத்தை கொடுங்க. 1000 ரூபாய் கொடுங்க, நாங்க பிரிச்சு எடுத்துட்டு போயிடுறோம். பெட்டியில ஏறி நின்னதுக்கு நீங்க ஆளுக்கு 1000 ரூபாய் போட்டு 3000 ரூபாய் கொடுத்துட்டு போங்க. யோ குறுந்தாடி, மண்டையை பிச்சு பேத்து போடுவேன். 1000 ரூபா கொடுக்கணுமா? 1000 ரூபா மரியாதை எங்கள் சம்பள பணத்தை கூடியா? உசுரை கொடுத்து வியாபாரம் பார்த்துருக்கு. கம்ப்யூட்டர் பெட்டியில் இருக்கிற அவ்வளோ பட்டனையும் அமைக்க 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 நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பில் போட்டு வச்சிருக்க தெரியுமா? ஐயோ, கம்ப்யூட்டருக்கு என்னாச்சு?
ஐயோ 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 டிஸ்பிளே போயிட்ட என்னெல்லாமோ அமைக்க வச்சிருக்காவுல. அட கடவுளே, இப்படி ஆள்களை விட்டது பெரிய தப்பு. ஏமா நீ இன்னும் பெட்டியில இருந்து இறங்கலையா? உங்களுக்கு கொடுத்த ரூல்ஸ் புக்ல 100வது பாயிண்ட் படிச்சீங்களா? ஆ, அது படிக்க தெரிஞ்சா நாங்க ஏன் உன் கடைக்கு வர போறோம்? சரோஜாக்கா, எழுத படிக்க தெரியாதா? மெடிக்கல் வேலை பார்த்து நீயோ? ஆமா, முடிக்கல, வேலை பார்க்க தான் செஞ்சிருக்கேன், படிக்கலையே. 100வது பாயிண்ட் என்ன தெரியுமா? கடையில ஏதாவது சேதாரம் பண்ணீங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் பொறுப்புன்னு எழுதி இருக்கு. காசை கொடுத்துட்டு போறங்க. இருங்க முதல்ல பெட்டியை ஓபன் பண்ணி பார்க்க. ஐயோ ஐயோ ஐயோ, மருந்து பாட்டில் பூரா நசுக்கி இருக்க இந்த யானை பொம்பளை ஏறி. திருப்பி திருப்பி மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. ஏதோ ஒரு ஆர்வ குளர்ல ஏறிட்ட பெட்டி மேல. நான் ஒரு நாள் இப்படி பண்ற ஆளும் கிடையாது. இந்த இருங்க, போலீஸை கூட்டு வரேன். இழிச்சக்கா இது ஒப்பேராது, வாங்க நம்ம ஓடிடுவோம். ஏட்டி, நம்ம சேலரி வாங்காம போக முடியாது. ஒரு நாள் சேலரி வேங்கணும். ஏன்டா இழிச்சக்கா, சம்பளம் ஒன்றும் வேண்டாம், அவனே தின்னுட்டு போட்டோம். கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கோம், சம்பளம் கொடுக்க மாட்டேக்கா. பரவாயில்ல, வாங்க நம்ம போவோம். கஷ்டப்பட்டு இவங்க வேலை பார்த்தாவலாமே. ஏன் கடையில இருக்கிற பொருளை பூரா ஏறி குதிச்சு மிதிச்சு நாசம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாவலாம். ஏமா நீங்க நினைச்சாலும் உங்களை போக விட மாட்டேன். நீங்க நஷ்டம் கொடுத்துட்டு தான் போகணும். பங்கஜம், இது ஒப்பேற மாதிரி தெரியல, வாட்டி ஓடிடுவோம். ஏமா பொம்பளைங்களா, என் நில்லுங்க பொம்பளைங்களா. போல போல காட்டு பூச்சி மூஞ்சி வந்துட்டா. பெரிய முடிக்கல, ஊர்ல வேற முடிக்கலே இல்ல. நாளைக்கு வேற முடிக்கலுக்கு வேலைக்கு போறான் பாரு. நானா இருக்க போய் விட்டுருக்கேன். மத்தவனா இருந்தா உங்களை கெட்டி வச்சு தோலை உரிச்சிருப்பான். உரிப்பா உரிப்பா, தோலை உரிப்பா. நாங்க தோலை உரிக்கிற வரைக்கும் புளியங்கா பறிச்சுக்கிட்டு இருக்கோம். போல அங்கிட்டு போது இழிச்சக்கா, சண்டை போட்டது போது, வாங்க போவோம். இன்னும் சர்டிபிகேட்டை பார்த்துதான் உள்ளேயே விடணும். வாயில் சொல்றதெல்லாம் நம்பவே கூடாதுப்பா. ஏய் பங்கஜம் டார்லிங், ஃபேஸையா அவ்வளோ டல்லா வச்சிருக்கிற? இது இல்லைன்னா இன்னொரு வேலை அம்பிட்டு தான். ஆமாம் பங்கச்சக்கா, இந்த வேலையில் என்னென்ன வேலைக்கா பஞ்சம், நிறைய வேலை இருக்குது. ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம். சரி கவலைப்படாதியோ. இல்லட்டி, நான் கொஞ்சம் உங்க கூட சேர்ந்து விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன். பெட்டியில் ஏறி குதிக்காம இருந்திருக்கணும். அது ஏன் அப்படி செஞ்சேன்னு எனக்கே இப்போ ஞாபகமே வர மாட்டுக்கு. ஏய், அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. அது நம்ம ஜாலியாக இருப்போம், ரொம்ப சந்தோஷத்தில் என்ன செய்வோன்னே தெரியாது பார்த்தியா. அந்த மாதிரி தான் குதிச்சிருப்பேன். நோ ப்ராப்ளம், ஐ வில் டேக் கேர். ஆமாம், இங்கிலீஷுக்கு ஒன்றும் குறை இல்லை. போகிற வேலை பூரா இப்படி தான் இருக்குது நமக்கு. சரிட்டி, அடுத்து ஏதாவது வேலையோ பிசினஸோ பார்ப்போன்னே. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். பங்கஜம் டார்லிங், வருத்தப்படக்கூடாது சரியா? நான் இருக்கேன்ல, அக்கா இருக்கிறேன். அக்காவை நம்பி இன்னொரு கைவிடப்பாடார். போயிட்டு வா போயிட்டு வா. இன்னொரு நல்ல ஒரு அருமையான பிசினஸ்லயோ கடையிலயோ மீட் பண்ணலாம் டார்லிங். அதான இழிச்சக்கா இவ்வளோ தூரம் சொல்லுதாவோ, நமக்கு என்ன கவலை? பிச்சை எடுத்தனாலும் கொண்டு சேர்த்துருவாவோ நம்ம கிட்ட துட்ட. வாட், பிச்சை எடுப்பேனா? ஏய், வார்த்தையாக வந்து பேசிட்டி. இழிச்சக்கா பிச்சை எடுத்ததெல்லாம் மறந்து போச்சோ? ஏமட்டி கேவலப்படுத்துற? நமக்குள்ள ரகசியமா தானட்டி வைக்கிறதா பேச்சு. ஐ கேட்டியோ. சரி சரி, சாரி, தெரியாமல் சொல்லிட்டேன். சரி வாங்க வீட்டுக்கு போவோம். ஏன் இங்கே உட்காந்துக்கிட்டு தேவையில்லாமல் எல்லாம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கியோ? வேறு வேலைக்கா பஞ்சம், உலகத்தில் வேலைக்கா பஞ்சம். வேலை எவ்வளோ வேலை கிடக்கு. பங்கச்சக்கா கேப்பியா போங்கோ. சரிட்டி, ஆமா, எதுக்கு முடிஞ்சதை பற்றி கவலைப்பட்டுட்டு போவோன்னே.